Good afternoon. So let me start our today's session. General science. So general science la நம்ம வந்து last class start பண்ணோம். So வந்து part 2 வந்து பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். பிளஸ் வந்து கண்டிப்பா நமக்கு இதுல இருந்து क्वेश्चंस வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? சோ சாலிடா நோட்ஸ் இருக்கிறது நல்லா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸ். நியூட்ரிஷன் அண்ட் டயட் இதுதான் வந்து இன்னைக்கான இதா நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம பார்க்க போறது வந்து இதுதான் பார்க்கிறோம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இதுதான் வந்து இன்னைக்கான டாபிக். ஸோ இதுதான் பார்க்கிறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் த நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூட்ரிஷன் அப்படின்னா அதுக்கான மீனிங் எதுவும் ஐடியா இருக்கா? நியூட்ரிஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை நியூட்ரிஷன்? ஸோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் so whatever the food we are taking, whatever the food we are taking, so yes, vitamins, minerals, so these things are nutrition. So நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து எடுத்துப்போம். அந்த ஃபுட்ல நியர்லி வந்து 6 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து அதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் நம்மள வந்து ஆக்டிவா வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆக்டிவா வச்சுக்கணும். So whenever you are consuming any food, those food will lead the healthy life or healthy diet. ஓகேங்களா? ஸோ அததான் வந்து சொல்லு. ஓகேங்களா? ஸோ ஃபீடிங் அப்படின்னு சொல்லி இந்த நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டாலும் அது எங்க வந்து அப்சார்ப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பேன்க்ரியாஸ், சிறுகுடல், பெருங்குடல், அதுலதான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அப்சார்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் த ஃபுட் யூ ஆர் டேக்கிங் அது வந்து அங்கேதான் போயிட்டு டைஜஷன் வந்துட்டு எடுத்துக்கும் ஆகும். ஓகேங்களா? ஸோ டயட்டிக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ விச் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபுட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்னா செய்யணும் அப்படின்னா அது நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து இல்லைங்களா? ஆல் த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து வச்சுதான் வந்து ஒரு டயட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிதான் வந்து ஒரு ஃபுட் டயட்டீசியன் அப்படின்னா யாரு? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டை அவங்கதான் வந்து வடிவமைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ மார்னிங் வந்து எத்தனை இட்லி சாப்பிடணும், எத்தனை சப்பாத்தி சாப்பிடணும், ஹவு மெனி கலோரிஸ் ஹேவ் டு இன்டேக், அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்றவங்க தான் வந்து டயட்டீசியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், ஃபேட், விட்டமின், கார்போஹைட்ரேட், ஃபைபர், வாட்டர் இது எல்லாமே சேர்ந்துதான் வந்துட்டு நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் தீஸ் 7 டைப்ஸ். ஓகேங்களா? ஆல் தீஸ் 7 டைப்ஸ் இன்க்ளூட்ஸ் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதா வந்து நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. So what is mean by balanced diet? What is mean by balanced diet? இதுல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ as per the Indian culture, the carbohydrate is the major food for us. Carbohydrate is the major food for us. ஓகேங்களா? ஸோ கார்போஹைட்ரேட் தான் வந்து நிறைய நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ followed by proteins. ஸோ அதுக்கப்புறமா fat, then other fruits and vegetables. ஓகேங்களா? ஸோ சில சமயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்ல ஃபைபர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுட்டே இருக்காது. ஃபைபர் கண்டென்ட்டே இல்லாம நம்ம வந்து சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன் அண்ட் ஆவரேஜ், ஓகேங்களா, ஆன் அண்ட் ஆவரேஜ் ரெக்கமெண்டட் கலோரிஸ் ஃபார் உமன் வந்து பர் டே 1900 calories for women per day. 1900 calories for women and 2100 calories for men. 2100 calories for men. Okay, yeah. So இதுதான் வந்து recommended calorie value சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நம்ம இது
ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் நாம வந்து எவ்வளவு வந்து கன்சியூம் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய டயட்ரி ஃபுட் வந்து நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ப்ரோட்டீன் வந்துட்டு 25% இருக்கணும். again 25% வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ஃபைபர் ரிச் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஃபுட் வந்து இருக்கணும் 25%. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த 10% வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த 10% இருக்கணும். ஸோ ஃபேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டயட்டரி ஃபுட் ஐட்டம் ஃபார் அஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது வந்து so this is called as food pyramid. This is called as food pyramid. Food pyramid. Okay. So food pyramid la vandu pathona, so base of the pyramid is made up of grains and cereals. So that is carbohydrates and fibers. Carbohydrates and fibers. So that is the base. That is the base for your food pyramid. Okay. So those food pyramid contains grains and cereals. So these grains and cereals, which source of carbohydrate and fiber. Okay. If you take the minor millet food items, so those food items are has the rich source of fiber. You understand? Yeah. So we have to eat most. We have to eat most, followed by the fruits and vegetables. So fruits and vegetables contains more vitamins and minerals. Fruits and vegetables contains vitamins and minerals. So fruits and vegetables is the main source for fruits, vitamins and minerals. Okay, so we cannot expect much from the cereals part. So the minerals are missing, the vitamins are missing in cereals. Okay, so the beta carotene, golden rice, has beta carotene, vitamin D. That okay. அந்த மாதிரியான எக்ஸெப்ஷனல் ரேர் கேஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ஸோ இந்த மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் வந்து நம்மளுடைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் உடைய நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈட் மாடரேட்லி அப்படிங்கிறதுல வந்து இருக்கிறது. ஸோ த மீட், பவுல்ட்ரி ஐட்டம்ஸ், ஃபிஷ், எக், ட்ரை பீன்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ விச் ஹேஸ் த ப்ரோட்டீன் அஸ் வெல் அஸ் த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈட் மாடரேட்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈட் லெஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேட், ஆயில், salt and sweets கொஞ்சமா தான் சாப்பிடணும். So that is occupying the topmost layer of the pyramid, food pyramid. ஓகேங்களா? So இத நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 7 main classes of nutrients வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். 7 main classes of nutrients இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். So the first one is carbohydrate, then protein, fat, vitamins, minerals, water and fiber. Okay, so these are the 7 major classes of nutrients: carbohydrates, proteins, fat, vitamins, minerals, water and fiber. 7 major classes of nutrients are there. So that's number of main classes of nutrients are there. In question varadhukku vaayippu irukku. So that is the 7 major classes of nutrients in the place of nutrition. Okay. So the first one அப்படினு பார்த்தோம்னா carbohydrates. First one is carbohydrates. Okay. So the carbohydrates அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா so one part of carbon, 2 part of hydrogen, and 1 part of oxygen. ஓகேங்களா? சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. CH2O. So that is called as
CH2O called as CH2O is called as carbohydrates. CH2O is called as carbohydrates. Okay, yeah, CH2O is called as carbohydrates. So, carbohydrates the chemical formula for the carbohydrates is CH2O. CH2O. Carbon, one part of carbon, two part of hydrogen, and one part of oxygen. Okay, yeah. இது வந்து பாத்தீங்கன்னா polyhydroxyaldehydes. Polyhydroxyaldehydes are ketone and the derivatives அப்படின்னு சொல்றாங்க. So the chemically the carbohydrates அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா polyhydroxyaldehydes are ketones and their derivatives. Ketone and their derivatives. So இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா carbohydrates அப்படின்னு சொல்றாங்க. So carbohydrates வந்து CH2O அப்படின்னு சொல்றோம். Carbon வந்து one part, hydrogen 2 part, oxygen 1 part. இதுதான் வந்து carbohydrate ஓட chemical formula. So இது வந்து which is made up of carbohydrates. The carbohydrates are made up of polyhydroxyaldehydes or ketone derivatives அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? So இது வந்து இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். நமக்கு வந்து நிறைய क्वेश्चंस வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? So if aldehyde group presence, ஓகேங்களா? So aldehyde group அப்படிங்கிறது வந்து present ஆயிருந்துச்சுன்னா அதுல வந்து ஆல்டோஸ் இருக்கும். ஸோ கீட்டோன் குரூப் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து கீட்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்டிஹைட்ராக்சி குரூப் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது வந்து ஆல்டோஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுவே வந்து கீட்டோன் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா கீட்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதோடைய கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுடைய பாடி பில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுடைய பாடி பில்டர் வந்து யாருன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப மஸ்டா வந்து நீட் இருக்கு. சோ அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்டையர் பாடியுமே வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த பேசிக் டெஃபினேஷன் வந்து நம்மளுடைய புக்ல இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே ஈஸியா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் அஸ் வெல் அஸ் ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிம்பிளஸ்ட் அஸ் வெல் அஸ் ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்றது வந்து குளுக்கோஸ் தான் சொல்றாங்க. So in the smallest unit அப்படிங்கிறது வந்துட்டு which contains 3 to 7 carbon atoms. 3 to 7 carbon atoms கொண்டதுதான் வந்து the smallest unit of carbohydrate. ஓகேங்களா? So the carbohydrate அப்படிங்கிறது வந்துட்டு குளுக்கோஸ் அப்படிங்கிறது வந்து அதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ அதை ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரிபோஸ், அடுத்தது deoxyribose and deoxyribose அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்ஏல இருக்கு இல்லைங்களா? சோ ரிபோஸ் அண்ட் deoxyribose அப்படின்ற நம்ம டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல இருக்கு இல்லைங்களா? சோ அந்த மோனோசாக்கரைட்ஸ் வந்துட்டு ஆல்சோ ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கார்போஹைட்ரேட் ஃபார்ம் வந்து என்னன்னா ரிபோஸ் அண்ட் deoxyribose அப்படின்னா சோ these two are the monosaccharides. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ உடைய ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So the carbohydrates are supplying energy to the all cells. Energy to the all cells. Okay, so energy producer of the body. Energy producer of the body எது அப்படின்னு கேட்டாங்கன்னா carbohydrates தான். ஓகேங்களா? So the protein தான் வந்து என்னன்னா body builder அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா which is made up of amino acids அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? So the energy producers of the body வந்து carbohydrates. Energy producer of the body யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா carbohydrates. So இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டினுமே கூட நமக்கு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு எகைன் 4 மேஜர் கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 4 மேஜர் கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் 4 மேஜர் கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மோனோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறாங்க, டைசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் கேட்டகரி, தென் ஆலிகோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஒன், பாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோர்த் ஒன். பாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோர்த் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 மேஜர் கேட்டகரிஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மோனோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 சுகர் மாலிகுல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் சுகர் மாலிகுல்ஸ் பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்த நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சுகர் மாலிகுல்ஸ் present. Based on the number of sugar molecules present. அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா
So the monosaccharides or disaccharides, okay, so depends upon the what criteria the people are categorizing the carbohydrate based on the sugar molecules, based on the number of sugar molecules based பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்க monosaccharides or disaccharides கேக்குறாங்க. monosaccharides அந்த எத்தனை இருக்கும், ஒரே ஒரு sugar molecule தான் இருக்கும். So disaccharides அப்படின்னா 2 sugar molecules இருக்கும், 2 sugar molecules இருக்கும். So oligosaccharides அப்படிங்கிறது வந்து 2 or 10, ஓகேங்களா. So 2 to 10 sugar molecules இருக்கிறது தான் வந்து oligosaccharides அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Polysaccharides அப்படிங்கிறது வந்து 10 plus sugar molecules, 10 plus sugar molecules இருக்கிறது தான் வந்து polysaccharides அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, so example for the monosaccharides. Example for the monosaccharides என்ன அப்படின்னு பார்த்தோம்னா glucose, fructose, galactose. Glucose, fructose, galactose. Glucose, fructose and galactose is the example for monosaccharides. So disaccharides அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sucrose, lactose and maltose. Sucrose, lactose and maltose. Sucrose, lactose and maltose is the example for disaccharides. ஓகேங்களா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ என்ன மாதிரியான MCQ டைப் क्वेश्चंस வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ வந்து மேட்ச் தி ஃபாலோவிங் அந்த மாதிரி கொடுத்து மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட் and பாலிசாக்கரைட் அப்படின்னு ஒரு லைன்லயும் இன்னொரு லைன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கோம் இல்லைங்களா. சோ எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இன்னொரு லைன்லயும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப வந்து எது மோனோசாக்கரைட் எது டைசாக்கரைட் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க ஈஸியா மேட்ச் பண்ணி உங்களுக்கான மார்க் வந்து கிடைச்சிட்டு வந்து, ஓகேங்களா. சோ இந்த மாதிரியான क्वेश्चंस வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்லைட் வருது, ஓகேங்களா. சோ இது வந்து ஆலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ராசினோஸ் அப்படிங்கிறதும் ஸ்டாக்கையோஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆலிகோசாக்கரைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சோ சுக்ரோஸ் அப்படின்னா வந்துட்டு which is made up of 2 sugar molecules சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்ப 2 sugar molecule அப்படிங்கிறப்ப சுக்ரோஸ் is made up of glucose and fructose. Glucose and fructose. So இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேக்குறாங்க, ஓகேங்களா. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல நம்மளுடைய ஏஓ இதுலயுமே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான், ஓகேவா. சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். சுக்ரோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் அப்படின்னு ஏற்கனவே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. சோ சுக்ரோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். Lactose is made up of glucose and galactose. Glucose and galactose. So maltose is made up of glucose plus glucose. 2 glucose molecules is forming maltose. 2 glucose molecules are forming maltose. ஓகேங்களா. இந்த மாதிரியான क्वेश्चंस வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ டைசாக்கரைட் அப்படின்னா என்ன சேர்ந்தது வந்து அந்த டைசாக்கரைடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, ஓகேங்களா. பாலிகோசாக்கரைடுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. பாலிசாக்கரைட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ 10 பிளஸ் சுகர் மாலிகூல்ஸ் இருக்கிறதா வந்து பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆலிகோசாக்கரைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 to 10 மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. சோ ஆலிகோசாக்கரைட்ஸ் கண்டெய்ன்ஸ் டேஷ் நம்பர் ஆஃப் சுகர் மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கும் क्वेश्चंस வாய்ப்பு இருக்கு, சரியா. சோ எப்படி வேணா क्वेश्चन கேட்கலாம், நம்ம வந்து ஹேட் டு பீ ப்ரிஃபர்ட், அதுதான் விஷயம், ஓகேவா. இப்போ பாலிசாக்கரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச், கிளைகோஜன் and cellulose. Starch, glycogen and cellulose. Starch, glycogen and cellulose. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் பாலிசாக்கரைட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் பாலிசாக்கரைட்ஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டானும் அது மாதிரி எழுதலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன். ஸோ புரோட்டீன் இஸ் கால்ட் அஸ் ஏ பாடி பில்டர். பாடி பில்டர் or body repairer. Body repairer. So protein என்ன பண்ணுதுன்னா ஒரு செல் ஃபார்மேஷன்ல, ஓகேங்களா, செல் ஃபார்மேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது வந்து புரோட்டீன்ஸ் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது புரோட்டீன்ஸ் தான், சரிங்களா. which builds and repair the tissues. Which builds and repairs the tissues, ஓகேங்களா. So these proteins are the basic components. Proteins are the basic components
produce enzymes and hormones. Enzymes and hormones. Proteins are the basic components, so which is supportive to produce enzymes and hormones. Okay. So இது வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம proteins அப்படின்னா which is made up of cotton, hydrogen, oxygen, nitrogen, and in some cases sulfur இருக்கும். ஓகேங்களா. So carbon, hydrogen, oxygen, nitrogen, and in some cases sulfur இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரோட்டீன் அப்படின்னா என்ன? what are the components, constituents are there அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், so few casesல வந்து பாத்தீங்கன்னா சல்பரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. so next வந்து பாத்தீங்கன்னா so these proteins are the polymers of amino acids which is joined together by peptide bonds. So இந்த peptide bond அப்படிங்கிறதும் இந்த amino acids அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா molecules. ஓகேங்களா. so the polymers of the amino acids எல்லாம் சேர்ந்துதான் வந்து protein அப்படின்னு சொல்றாங்க. so இந்த amino acids எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா which is joined together by peptide bond. So the peptide bond மூலமா வந்து என்ன ஆயிருக்குன்னா joined ஆயிருக்கு. ஓகேங்களா. so இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது இம்பார்ட்டன்ட்? இந்த பெப்டைட் பாண்டுங்கிறதும் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல இம்பார்ட்டன்ட்னா புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. so the amino acids are the organic molecules which contains two functional groups. ஓகேங்களா. so என்னென்ன two functional groups அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அமினோ குரூப்ஸ். ஓகேங்களா. so NH2 groups அப்படிங்கிறதும் இன்னொன்னு வந்து COOH group அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. so இந்த ரெண்டு குரூப்பால ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. so the amino acids are the organic molecules so which contains two functional groups. ஒன்னு NH2 group இருக்கும், இன்னொன்னு COOH group இருக்கு. ஓகேங்களா. மைனஸ் NH2 group இருக்கு, மைனஸ் COOH இருக்கு. ஓகேங்களா. so இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்ததுதான் வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. ஒண்ணு புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து the polymers of amino acidsம் அதே சமயத்துல இந்த பெப்டைட் பாண்ட் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கிறது தான் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்ப அமினோ ஆசிட் அப்படின்னா என்னன்னா so that is also the organic molecule இருக்கு. அதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. ஒன்னு மைனஸ் NH2 குரூப் இருக்கும், இன்னொன்னு வந்து மைனஸ் COOH குரூப் இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த ரெண்டு குரூப் வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. so protein of the body builder as well as the tissue repairer அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. so இது வந்து just questions you have to explore. Yes, answer please.
So good. Now we will check this up. So this is the answer. The unit of temperature. The unit of temperature. Okay, that is Kelvin. Okay, அதாச்சும் ஃபேரன் ஹீட்டும் இதுல வந்து வரும், செல்சியஸும் வரும், ஈவன் த கலோரிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. கலோரினால என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ரிலவென்ட் டு அவர் சப்ஜெக்ட் வாட் வி ஆர் ஃபீலிங் இல்லைங்களா. ஸோ டயட் இது எல்லாமே பாக்குறப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு உள்ள போனதுக்கு அப்புறமானும் ஸோ டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை டைஜஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ த complex form of the complex. So what is meant by digestion? Digestion is a definition of it. Okay, so the complex form of food or components is divided into the smallest form. Okay, so the smallest form. Okay, so ரொம்ப complex form இருக்கிற நம்ம சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு smallest form வந்து மாறுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டைஜஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார், இதுதான் டெஃபினிஷன் ஃபார் டைஜஷன். ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த மாதிரியான டைஜஷனுக்கான அப்ப டைஜஸ்டா வரப்போது ஒரு வெப்பம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெப்பம்னா என்ன இருக்கும், ஸோ த ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதுவும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நாலுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான் இருக்கு. ஓகேங்களா. நாலுமே கரெக்டான ஆன்சர் தான். ஆனா எஸ்ஐ யூனிட் ஃபார் த டெம்பரேச்சர் அப்படின்னு பாக்குறப்போ வந்து ஸோ த கெல்வின் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. எஸ்ஐ யூனிட் ஃபார் the temperature வந்து கெல்வின் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷனுமே கரெக்டான ஆப்ஷன் தான். அப்ப விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறப்ப கெல்வின் தான் ஆன்சர் கரெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மைபி நம்ம வந்து இதே சேம் கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸாம்ல. ஓகேவா. ஸோ ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா. சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்ஐ யூனிட் அப்படின்னு நீங்க கொடுக்கல, அவங்க எஸ்ஐ யூனிட்னு அவங்க கொடுக்கல. அவங்க கேட்கறது வந்து யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் தான். யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ்லயும் சொல்லலாம், ஃபாரன்ஹீட்லயும் சொல்லலாம், கலோரிஸும் சொல்லலாம், கெல்வினும் சொல்லலாம். ஆனா விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு பாக்குறப்ப எஸ்ஐ யூனிட் தான் வந்து இங்க வரும். அப்ப எஸ்ஐ யூனிட்ல வந்து பாக்குறப்ப கெல்வின் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேங்களா. ஸோ எஸ்ஐ யூனிட் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா கிடைக்கும். எனிவே இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன்லயும் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆம்பயர். ஓகேங்களா. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட்டும் வந்து ஆம்பயர் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன் எலக்ட்ரிக் ஓவன் the electric power is converted into heat energy. Very good. அது வந்து கரெக்டாவே நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. the planet near to the sun வந்து மெர்க்குரி தான். ஸோ நெக்ஸ்ட் filament of an electric bulb. இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் தான் வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. கன்ஸ்டன்ட் தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ அது வந்து கரெக்டான பதில் தான். ஓகே. So we are moving into the proteinல அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து the polymers of amino acids. ஓகேங்களா. which is bounded by the peptide bond. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது ஆர்கானிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்கானிக் மாலிக்யூல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 different categories. One is essential amino acids. Another one is non-essential amino acids. Then semi-essential amino acids. Semi-essential amino acids. So the amino acids are classified into 3 types. Essential amino acids, non-essential amino acids, and semi-essential amino acids. So the essential amino acids அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா which cannot be synthesized by our body. Which cannot be synthesized by our body, and we can get those amino acids through our diet. ஓகேங்களா. சோ நம்மளுடைய சாப்பாட்டின் மூலமாக நம்ம டயட்டரி ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதன் மூலமாக மட்டுமே எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை பெற முடியும். Our body is unable to synthesize these amino acids
ஆனா அந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதால நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து மட்டும்தான் இந்த அமினோ ஆசிட்ஸ டெரைவ் பண்ண முடியும். So those amino acids are called as essential amino acids. ஓகேவா? இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வேலனைன், லூசின், ஐசோலூசின், ஃபினைல் அலனைன், த்ரியோனைன், டிரிப்டோபான், மெத்தியோனைன், லைசின். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய பாடியில. So the enzymes, ஓகேங்களா? So the endocrine அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? endocrine, exocrine, நாளமில்ல சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள். So இந்த மாதிரியான உருவாகிற அந்த என்சைம்ஸ் வந்து ரெகுலேட் பண்றது அந்த என்சைம்ஸ் ப்ரொடக்ஷன் இது. அந்த என்சைம்ஸ் உடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அமினோ ஆசிட்ஸ் வந்து ரொம்ப 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 வைட்டல் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஆனா வைட்டல் ரோல் பிளே பண்ணாலும் நம்ம பாடியால சிந்தசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதால so those amino acids are called as essential amino acids அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? So the second one வந்து பாத்தீங்கன்னா non essential amino acids. So what is meant by non essential amino acids அப்படின்னு பாத்தீங்கன்னா so it is not necessary to take through diet. It is not necessary to take these amino acids through diet. ஓகேங்களா? So our body it can able to synthesize the required amount of non essential amino acids. இந்த எசென்சியல் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நம்மளுடைய பாடியை சிந்தசைஸ் பண்ணிப்போம். அதனால நீ வெளியில இருந்து போயிட்டு சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? So the example for non essential amino acids என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலனைன், அர்ஜினைன், அஸ்பராஜின், அஸ்பர்டிக் ஆசிட், சிஸ்டினைன், குளுட்டமிக் ஆசிட், குளுட்டமின், கிளைசின், புரோலின், செரின் அண்ட் தைரோசின். ஓகேங்களா? ஸோ தைரோசின்ல வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல வந்து இம்பார்ட்டன்டான அமினோ ஆசிட் வந்துட்டு தைரோசின் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ தைராய்டுல வந்து இருக்கும். ஸோ தைராய்டுல இம்பார்ட்டன்டான ஒரு அமினோ ஆசிட் வந்து தைரோசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு சுரப்பி மூலமாக சுரக்கிறதுக்கும் தைராக்சின் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தைராய்டு வந்து என்ன எண்டோகிரைட்டிக் என்சைம் வந்து செக்ரிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் தைரோசின். தைராய்டு சுரப்பி வந்து தைரோசின் அப்படிங்கிற அந்த என்சைம் வந்து செக்ரிகேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ அந்த என்சைம்ல இம்பார்ட்டன்டான ஒரு அமினோ ஆசிட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ தட் இஸ் தைரோசின். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ன பண்றோம்னா நாம எதுவும் ஃபுட் எடுக்க தேவையில்லை. யாரு வந்து இது பண்றாங்கன்னா நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடியே வந்து சிந்தசைஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஃபெசிலிட்டேஷன் மட்டும் பண்ண போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமி எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். செமி எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா these essential acids, semi-essential acids are essential for the growth of children, pregnant women and lactating women. இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஃபுட். அந்தந்த பருவத்திற்கு தேவையான ஃபுட் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தந்த பருவத்திற்கு மட்டுமே வந்து இது செக்ரிகேட் ஆகும். அந்த டைம்ல மட்டும்தான் இந்த எசென்சியல் ஆசிட்ஸ் வந்து நீடு இருக்கு. மற்ற நேரத்துல வந்துட்டு நீடு இல்லை. ஓகேங்களா? ஆனா அந்த பருவத்துல சோ நம்ம பாடியால என்ன பண்ண முடியாதுன்னா the sufficient quantity of the amino acids வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ the sufficient quantity of the amino acids வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கறதால நாம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ the body can synthesize. ஓகேங்களா? பாடி வந்து உருவாக்கும் இந்த செமி எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். ஆனா அதால வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சிந்தசைஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற டைம்ல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா எக்ஸ்டர்னலானும் நம்மளுடைய டயட்ரி மூலமானும் சப்ளிமெண்டரி ஃபுட் மூலமானும் நம்ம வந்து கன்சியூம் பண்ண வேண்டி வரும். ஓகேங்களா? சோ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா செமி எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை இருக்கு. ஆனா நம்ம பாடியால சிந்தசைஸ் பண்ண முடியாது. அது வந்து எசென்சியல் அமினோ ஆசிட். அப்ப நம்ம டயட் மூலமா தான் அதை எடுத்துக்க முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடியே சிந்தசைஸ் பண்ணிடும். ஓகேவா? நம்ம எதுவும் சாப்பிட தேவை எக்ஸ்ட்ரா. செமி எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மட்டும் தேவைப்படும். அந்த ஏஜுக்கு தகுந்த தேவைப்படுறப்ப நம்ம பாடி வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஆனா எவ்வளவு வந்து நமக்கு தேவை இருக்கோ ஸோ ரிக்வயர்ட் குவான்டிட்டி வந்து சிந்தசைஸ் பண்ணாது. அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்டர்னலானும் நம்மளுடைய டயட்ரி ஃபுட் மூலமா எடுத்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? So that is called as semi-essential amino acids. ஓகேங்களா? So the example for semi-essential amino acids வந்து பாத்தீங்கன்னா arginine and histidine.
arginine and histidine. Arginine and histidine. So, this is very important. Okay. Okay. Now we are moving into the lipids. Now we are moving into the lipids. That is nothing but fats. So fat எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா lipids. Okay, so now we are moving into the lipids. Yeah. So the lipids அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is fat. Fat. So the lipids are nothing but modified form of carbohydrates. Modified form of carbohydrates தான் வந்து fat-ஆ ஸ்டோர் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்டான லாஜிக்குமே கூட. சரியா? ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ லிபிட்ஸ் ஆர் ஃபேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எனர்ஜி பில்டர் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தட் இஸ் கார்போஹைட்ரேட் இல்லையா? ஸோ இங்க வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ தட் இஸ் லிபிட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 1 வீக் ஃபாஸ்டிங் இருக்கும். 1 வீக் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த ஃபாஸ்டிங் காலத்துல நம்மளோட பாடியில ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லைங்களா எனர்ஜி. That is nothing but lipids. Fat வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஃபேட் வந்து அந்த காலங்கள்ல அந்த ஃபாஸ்டிங் காலத்துல என்ன ஆகும்னா ஸோ பாடியோடைய இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக பிரேக் டவுன் ஆகி லிபிட்ஸ் வந்து என்னவாகும்னா கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகும். கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய பாடிக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும். நம்ம பாடிக்கு எனர்ஜியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லாஜிக். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த lipids வந்து பாத்தீங்கன்னா so this is act as a important role in formation of cell membrane and act as a insulator. Act as a insulator. ஓகேங்களா? ஸோ நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த லிபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ the lipids are esters of fatty acids and alcohol. Esters of fatty acids and alcohol. ஓகேங்களா? So the fatty acids are long chain carboxylic acid. Long chain carboxylic acids, so which has more than 16 carbon atoms. More than 16 carbon atoms. Okay, more than 16 carbon atoms. So carbohydrate வந்து எத்தனை carbon atoms இருக்குன்னு சொன்னோம்? Any idea? Carbohydrate பேசுறப்ப அதுல எவ்வளவு carbon atoms இருக்கு அப்படின்னு பேசணும். Yes, very good. 3 to 7 atoms. 3 to 7 atoms to consist of carbohydrates. So அதோட கார்போஹைட்ரேட்டோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? லிபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்ப லிபிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 பிளஸ் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து லிபிட்ஸ்ல இருக்கு. 16 பிளஸ் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து லிபிட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா 2 types of fatty acids இருக்கு. ஸோ ஒன்று வந்து saturated fatty acid and non-saturated, unsaturated or non-saturated fatty acids அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ the fatty acids வந்துட்டு 2 types derive பண்றாங்க. ஸோ that is saturated fatty acid and unsaturated fatty acids அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகள் இருக்கு. சரியா? ஸோ இதுல what is meant by saturated fatty acids? What is meant by saturated fatty acids? So the saturated fatty acids contains single bond. Single bond. Okay. So the excess consumption of saturated fatty acids leads heart-related diseases. So saturated fatty acids, excess consumption of saturated fatty acids leads atherosclerosis or heart diseases. So example for the saturated fatty acids is butter and cheese. So unsaturated fatty acids on the பார்த்தோம்னா, so these unsaturated fatty acids should contain
minimum of one double bond. Minimum of one double bond. At least one double bond out on the unsaturated fatty acid. So that is called as unsaturated fatty acid. So these unsaturated fatty acids are good for health. Good for health. So these unsaturated fatty acids have high antioxidants. High antioxidants. These unsaturated fatty acids contains high amount of antioxidants. Example for unsaturated fatty acids is oil, avocado oil. This note very important. Next, we are moving to the vitamins. So vitamins. So vitamins are very minute quantity. That's a trace amount. Trace amount. Romba koracha amount. Okay, yeah. Romba koracha amount. Body வந்து ரொம்ப ஆக்டிவா வைப்ரண்டா வந்து வேலை பார்க்கும். ஓகேங்களா? But the vitamins cannot be produced by our body. The vitamins cannot be produced by our body. பாடியால சிந்தசைஸ் பண்ண முடியாது. அப்ப purely through diet. So சாப்பாட்டு மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ண முடியும். நம்ம பாடியால என்ன பண்ண முடியாது? So vitamins synthesize பண்ண முடியாது. ஓகேங்களா? So the vitamins வந்து two different types of பிரிக்கிறாங்க. ஒன்னு fat soluble vitamins, the another one is water soluble vitamins. Fat soluble vitamins, another one is water soluble vitamins. So the water soluble vitamins, for example, vitamin B and vitamin C. Fat soluble vitamins, vitamin A, D, E and K. இது வந்து நாலு example for fat soluble vitamins. So in the different types இருக்குல fat soluble vitamins இருக்கு, water soluble vitamins இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளோட. So நீங்க வந்து water soluble vitamins, example for water soluble vitamins அப்படின்னு क्वेश्चन கேக்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? So இன்னைக்கு பாக்குற சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வைட்டல் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது நல்லா வந்து ஒரு 4-5 தடவை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ்னா விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. ஸோ வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா டி அண்ட் சி தான் வந்து வாட்டர் சாலிபிள்ஸ்க்கான விட்டமின்ஸ். ஓகேங்களா? இந்த டி அண்ட் சி வந்து எதுல அதிகமா இருக்கும் அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மினரல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பாடி க்ரோத்துக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் ஹெல்த்தியா வந்து ஸ்டே பண்ண the minerals are very very important. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராங்கான போன்ஸ் வந்து பில்ட் ஆகணும். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்குங்களா, அதுக்கு ஹார்ட்பீட் வந்து மெயின்டைன் ஆகுது. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. Minerals are playing important role. Okay, so 16 essential minerals வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 16 essential minerals வந்து இருக்கு. So the topmost level is calcium, phosphorus, potassium, sulfur, sodium, chloride, magnesium, iron, zinc, copper, manganese, iodine, selenium, molybdenum, chromium and fluoride. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. These 16 essential minerals have their own roles and responsibilities. ஒரு மினரலும் ஒரு வேலை வந்து பார்ப்போம். ஒரு ரோல்ஸ் ஒரு வேலைகள் வந்து அதுக்கு அலோகேட் ஆயிருக்கும். அந்த ரோல் வந்து அந்தந்த கன்சர்ன் மினரல்ஸ் வந்து பண்ணும். In case of absence or the less production of the mineral வந்து பாத்தீங்கன்னா which cause deficiency symptoms. ஓகேங்களா? ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறை போன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபைபர்.
ஓகேங்களா. So the fibers அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, so it is the indigestible part of the plant food. Indigestible part of the plant food. So இது வந்து செரிமானம் ஆகாது. ஓகேங்களா. Indigestible part of the plant food. Indigestible part of the plant food is called as fiber. Indigestible part of the plant food is called as fiber. So the fiber வந்து rich source யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so the vegetables, fruits, grains, beans and legumes. Vegetables, fruits, grains, beans and legumes. So இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா which has the rich source of fibers. Fiber is one of the important nutritional component which is required to our food, required to our body. Okay, so okay, so these fibers may on the pathina complex form of carbohydrates sound fibers. Okay, complex form of carbohydrates are called as fibers. So these fibers is facilitating the digestive system of the body. Digestive system of the body வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so the fiber component is very important. So the digestive system of the body வந்து நல்லா இருக்கணும்னா the fiber component is very important அப்படின்னு சொல்றாங்க. சரியா? So 3 types of fibers are there. So the soluble fiber, insoluble fiber and resistant starch. Soluble fiber, insoluble fiber, resistant starch. So இது வந்து பாத்தீங்கன்னா 3 types of fibers வந்து இருக்கு. 3 வகையான fibers இருக்கு. ஓகேங்களா. Soluble fibers, insoluble fibers and resistant starch. Resistant starch. So the soluble fibers அப்படின்னு பாத்தீங்கன்னா, so which slows the emptying process of the stomach. ஓகேங்களா. So the feel fuller. So these soluble fibers வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகிறதால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ யூ ஃபீல் ஸோ யுவர் ஸ்டொமக் இஸ் ஃபுல் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த soluble fibers பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டைஜஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஃப்ளோவரா இருக்கும். ஸோ அப்ப வந்து வயிற்றுல வந்து ஃபுட் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஃபுல்லா ஸ்டொமக் வந்து ஃபுல்லா இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோயர் கொலஸ்ட்ரால் இருக்கும். கொலஸ்ட்ரால் வந்து பெருசானதுக்குள்ளார இந்த soluble ஃபைபர்ல வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ அப்ப கொலஸ்ட்ரால் வந்து கம்மியா இருக்கு, நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸுமே வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ த ரிலீஸ் ஆஃப் ஸ்டார்ச் ஆர் குளுக்கோஸ் டு த பிளட். ஓகேங்களா. ஸோ டைஜஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஸோ அதுல இருக்கிற அந்த கலோரிஸ் வந்து வெளியில வரும், அது டைரக்டா பிளட்ல கலக்கும். ஸோ வி ஃபீல் த எனர்ஜி. ஓகேவா. ஆனா இந்த மாதிரியான ஒரு soluble fiber ஃபுட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப மெதுவா தான் வந்து டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்க வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேவா. அப்ப இந்த மாதிரியான ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் இருக்கு இல்லைங்களா, ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான soluble fibers வந்து ரிச் ஃபுட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனர் மில்லட்ஸ். These kind of soluble fibers ரிச் ஃபுட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோதுமை இருக்கு இல்லைங்களா, அந்த சம்பா கோதுமை சொல்றது மைனர் மில்லட்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா which has rich source of the soluble fibers வந்து அதிகமா இருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான soluble fibers வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா insoluble fibers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. insoluble fibers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ these insoluble fibers பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற அந்த ஃபுட்ல இருக்கிற அந்த ஃபைபர் என்ன பண்ணும்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணும். அப்ப வாட்டரை அப்சர்வ் பண்ணி அந்த ஃபுட் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபுட் கண்டென்ட் வந்து என்ன பண்ணும்னா சாஃப்ட் ஆக்கிடும். ஓகேங்களா. அந்த ஃபுட் கண்டென்ட்டை சாஃப்டன் பண்ணும். ஸோ சாஃப்ட் ஆக்கிடும். ஓகேங்களா. வாட்டர் அப்சர்வ் பண்ணி இந்த ஃபுட் கண்டென்ட் வந்து சாஃப்ட் ஆக்கிடும். ஓகேவா. இதோடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ which regulates the bowel movements. ஓகேங்களா. இறைப்பை வந்து சுருங்கி விரியுது இல்லைங்களா,
சோ அந்த மூமெண்ட்ட சோ அந்த கான்ட்ராக்ஷன் நடக்குது, அந்த கான்ட்ராக்ஷனும் அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்குது இல்லைங்களா? சோ அந்த வேலையை வந்து பாக்குறது யாரு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் தான் பாக்குறாங்க. ஓகேங்களா? இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அப்சார்ப்ஸ் வாட்டர், இட்ஸ் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் இட்ஸ் சாஃப்டன் த கண்டென்ட், ஃபுட் கண்டென்ட் வந்து சாஃப்டன் ஆக்கிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பவுல் மூவ்மெண்ட் வந்து ரெகுலரா இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவுமே திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ ஃபுல்லர். ஓகேங்களா? சோ இதுவுமே வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப என்ன ஆகும்னா சோ we feel our stomach is full, stomach is full அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஸோ நாட் டைஜஸ்டட் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? நம்ம அந்த சிறுகுடல் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்மளால இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து என்ன பண்ண முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல தான் வந்து என்ன ஆகும்னா இது வந்து டைஜஸ்ட் ஆகும். சிறுகுடல் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, பெருங்குடல் தான் வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் assisting to produce a good bacteria, which is assisting to produce a good bacteria. ஓகேங்களா? ஸோ சிறுகுடல் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாது, பெருங்குடல்ல தான் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருங்குடல் வரைக்கும் சிறுகுடல்ல எல்லாம் வந்து அப்படியே கன்சிஸ்டன்டா இருக்கு இல்லைங்களா, அதனால என்ன ஆகுதுன்னா so the beneficial bacteria for the body வந்து என்ன ஆகுதுன்னா இங்க எல்லாமே வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? so this is also very helpful in our bowel health. Bowel health is also very useful in our bowel health. ஓகேங்களா? so next வந்து பாத்தீங்கன்னா வாட்டர். the next one is water. ஓகேங்களா? ஸோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா H2O அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பாடியில நடக்கிற அனைத்து விதமான உயிர் வேதியியல் மாற்றங்கள், இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் ஓகேங்களா, ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? வாட்டர் மூலமாக தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா which is the important component to fill the space in and between the cells, okay, which is forming the structures of large molecules such as proteins, glycogen. So in the மாதிரியான large molecules will form ஆகிறதுக்கு water is the basic component. ஓகேங்களா? புரோட்டீன், கிளைகோஜன் போன்ற பெரிய பெரிய மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாட்டர் இஸ் த மெயின் இன்கிரீடியன்ட். நெக்ஸ்ட் so which facilitates the digestion process. Water is facilitating the digestion process. ஓகேங்களா? so the detoxification of it சொல்வாங்க. the water is called as a detoxifier. Water is called as a detoxifier. So the hydration of the skin is facilitated by the water. So water is called as a, so it is facilitating the digestion process. So it is called as a detoxifier. And the hydrates, skin hydration வந்து எதன் மூலமாக வாட்டர் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா அந்த ஸ்கின் வந்து ஹைட்ரேஷனே நடக்காது. ஓகேங்களா? ஸோ அதை சுவாசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So the adult male requires 3.7 liters of water. Adult male requires 3.7 liters of water. That is 15 cups of water per day. So the adult female needs 2.7 liter of water. That is 11 cups per day. Okay. So the human body is made up of 50 to 75% of water. 50 to 75% of water. Okay. So the adult male has 50 to 65% of water. Adult male has 50 to 65% of water. So the adult female has 45 to 60% of water. 45 to 60% of water. Okay. Okay. Now we are moving to the list of nutrient source under deficiency diseases. Okay.
இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த மாதிரியான சேம் ஃபார்மட்லயே கூட நமக்கு என்ன கேட்கலாம்னா சூஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னாடியே மேட்ச் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பேலன்ஸ்டு மேட்ச், அன்பேலன்ஸ்டு மேட்ச், ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுக்கறது போக ஸோ நிறைய நேரங்களில் வந்து கொஸ்டினை காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாங்க, தேர்ட் லிஸ்டையும் கொடுத்துட்றாங்க. இப்போ தேர்ட் லிஸ்டையும் கொடுத்து அதுல இருந்து ஒரு சூஸ் பண்ணுங்க அப்படின்னா சொன்னோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம்பிள் கூட வந்து இந்த இதுதான் சொல்லணும் நம்ம. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரியா? ஸோ த விட்டமின் ஏ, விட்டமின் ஏ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டினால், ரெட்டினோயிக் ஆசிட், ரெட்டினால், retinoic acid and beta carotene. Retinol, retinoic acid and beta carotene. So the golden rice, which is the rich source of beta carotene. Golden rice is the rich source of beta carotene, vitamin A. Beta carotene, vitamin A. Beta carotene, vitamin A. சரிங்களா? So, if in case of vitamin A deficiency, what kind of deficiency diseases will come? அப்படின்னு பார்த்தோம்னா night blindness, epithelial cells உடைய wounding ஆயிடுச்சுன்னா அது வந்து ஹீலிங் ஆகிறதுக்கான ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டீத் அண்ட் போன்ஸ் வந்து விட்டமின் ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கேஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ வந்து பாத்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் வரும். ஸோ த ஹீலிங் எபிதீலியல் செல்ஸ் வந்துட்டு which is facilitated by vitamin A. ஆப்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிதீலியல் செல்ஸ்ல நடக்கிற அந்த ஹீலிங் மூவ் எல்லாமே வந்து ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். So the development of teeth and bones which is facilitated by vitamin A. So the vitamin B1 வந்து பாத்தீங்கன்னா which is called as thiamine. Absence of vitamin B1, so the deficiency disease is very. So vitamin B2 is called as riboflavin. So இந்த B1, B2, B3, B5, B6 இருக்கு இல்லைங்களா? இதை வச்சே கூட வந்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? So B1 அப்படின்னா which is called as what is the constituent, main constituent of B1? So that is thiamine. So B2 which is riboflavin. ஓகேங்களா? araboflavinosis. So that is if the absence of B2 அப்படின்னு பாத்தீங்கன்னா so what kind of deficiency disease will come அப்படின்னு பாத்தீங்கன்னா araboflavinosis வந்து வரும். ஓகேங்களா? So B3, so that is niacin or nicotinic acid. So the deficiency of B3 causes pellagra. The deficiency of B3, so that is niacin or nicotinic acid, which is causing pellagra. Vitamin B5, so that is pentatonic acid. So 5 parts. ஓகேங்களா? pan அப்படினாலே 5. So அப்ப vitamin B5 அப்படினா 5. ஓகேங்களா? So panta அப்படினா அது வந்து 5 அப்படினு அர்த்தம். ஓகேங்களா? So the vitamin B5 அப்படிங்கிறது pentatonic acid. So agni or parathesia. So இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா B5 pentatonic acid உடைய டெஃபிஷியன்சியால வருது வந்து அக்னி ஆர் parathesia வந்து வரும். ஓகேங்களா? So B6 அப்படின்னு பாத்தீங்கன்னா pyridoxine, pyridoxal and pyridoxamine. So pyridoxine, so the vitamin B6 consists of pyridoxine, pyridoxal, pyridoxamine. ஓகேங்களா? So the deficiency diseases cause the dandruff like eruptions வந்து நடக்கும். ஓகேங்களா? So dandruff மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா தலையில, அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து வரும். பிங்க் ஐ வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எபிலாப்சி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ் டியூ டு விட்டமின் B6. ஓகேங்களா? So B6 அப்படின்னா அதோட கான்ஸ்டிடியூயன்ட் வந்து பாருங்க pyridoxine, pyridoxal,
பைரிடாக்சமைன். இதை நீங்க வந்து ஒரு 2-3 தடவை நிறைய தடவை வந்து பார்க்கணும், படிக்கணும், திரும்ப 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 படிக்கணும். ஓகேங்களா? சோ இதுல இருந்து ஒரு 5 கொடுத்து அதோடைய அந்த கான்ஸ்டிடியூயன்ட் மட்டும் என்ன ஆர் அதர்வைஸ் அதர் நேம் ஆஃப் விட்டமின் B6 அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ பைரிடாக்சின், பைரிடாக்சால், பைரிடாக்சமைன் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லணும். அப்படி வந்து ஒரு 4 தடவையா எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வரும், ஞாபகத்துல இருப்பாங்க எக்ஸாம்ல போறப்போ. ஓகேவா? ஸோ இந்த B7 அப்படிங்கிறது வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்றாங்க. B7 is called as biotin. B7 is called as biotin. So இது வந்து பாத்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் இன் இன்ஃபன்ட்ஸ். சோ இன்ஃபன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து யாரே குழந்தைங்க. ஓகேங்களா? சோ குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட அந்த நரம்பு சம்பந்தமான வியாதிகள், சோ அந்த நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்போட வளர்ச்சி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so which is இந்த B7 வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B7 வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஓகேங்களா? சோ இந்த பேபிஸ் உடைய growth, அவங்களுடைய அந்த மென்டல் எபிலிட்டி, ஓகேங்களா, அந்த மென்டலுடைய அந்த growth எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா so the B7 biotin is playing the major role. ஓகேங்களா? சோ இந்த விட்டமின் B9 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபோலிக் ஆசிட், மேக்ரோசைட்டிக் அனீமியா, மேக்ரோசைட்டிக் அனீமியா, பர்த் டிஃபெக்ட்ஸ், சோ பிறப்பின் மூலமாக ஏற்படும் நோய்கள் அல்லது அனீமியா போன்ற நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட், அதாவது இந்த விட்டமின் B9 வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கிறதால வந்து இந்த டிசீஸ் வந்து வருது. ஓகேங்களா? அப்ப இப்ப நம்ம வந்து அனீமியா ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து வந்து IFA டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா IFA அப்படிங்கிற டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. சரியா? அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படிங்கறதுதான் பேரே. Iron folic acid tablets. So the expansion for the IFA, okay, expansion for the IFA என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா iron folic acid அப்படின்னு சொல்லுவாங்க. So the iron folic acid அப்படிங்கிறது வந்து is nothing but so the vitamin B9 அது வந்து குறைவா இருக்கிறதா இருக்கும். ஓகேவா? சோ அயனோடு சேர்ந்து இந்த folic acidம் சேர்ந்துச்சுனாதான் நம்மளோட பாடியில அனீமியா அப்படிங்கிற அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ரெட் பிளட் செல்ஸ்க்கு அந்த கலரிங் ஏஜென்ட் ஆனும் கலர் ரெட் கலர் கொடுக்கறது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீம் அப்படிங்கிற அந்த அயன் தான். ஓகேங்களா? ஹீமோகுளோபின் அப்படின்னா ஹீம் இஸ் கால்ட் அயன். ஹீம்னா அயன் அப்படின்னு அர்த்தம். குளோபின் இஸ் ஒன் ஆஃப் த புரோட்டீன். குளோபின் இஸ் ஒன் ஆஃப் த புரோட்டீன். ஸோ அதான் வந்து HP அப்படின்னு சொல்றாங்க, ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அயனோடு சேர்ந்து ஃபோலிக் ஆசிட், அதாச்சும் இந்த விட்டமின் B9 சேர்த்து கொடுக்குறப்பதான் வந்துட்டு அந்த அயன் கண்டென்ட் ஆஃப் த பாடி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா விட்டமின் B12. விட்டமின் B12. So this is the components of cobalamin. The components of cobalamin. Components of cobalamin. So in case of the deficiency of this B12 cobalamin வந்து எதை லீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா psychosis, paralysis or memory loss or pernicious anemia, mania, psychosis, paralysis இந்த மாதிரியான memory loss, pernicious anemia, மானியா, சைக்கோசிஸ், பேராலைசிஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல வருதுன்னா எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோபாலமைன் சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சியால வருது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் C, that is ascorbic acid. So vitamin C is called as ascorbic acid. The deficiency symptom cause scurvy. The deficiency disease cause scurvy. Because of this vitamin C, the deficiency symptom cause scurvy. ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிள். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. Now this is the part 2 explore. Just வந்து ஆன்சர் பண்ணுங்க.
Shall we check our answer? So this is the answer. The D, 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 A, T. So the last two is correct. So first three is okay. So the instrument used to measure the altitude of an object. Altitude of an object. Okay, the main sea level அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? So the main sea level அப்படிங்கறது தான் altitude அப்படின்னு சொல்றாங்க. So அப்ப அதாச்சும் செங்குத்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு பிளேஸ் உடைய அந்த செங்குத்து உயரம் கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படிங்கிறது வந்து எதுல பாக்குறாங்கன்னா by using altimeter. By using altimeter. So the wood furnitures are coated with which chemical to protect from termites? So zinc chloride the answer correct. சரிங்களா? Zinc chloride. Zinc chloride. So consider the Thallophyta. Thallophyta in the classification of plant kingdom. Thallophyta in the classification of plant kingdom. So the Thallophyta அப்படிங்கிறது வந்து which is the largest group of plant kingdom. So the Thallophyta is the largest group of plant kingdom. The body of the plants in this group are not differentiated into root, stem, leaf அந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து தெரியாது. ஓகேங்களா? We cannot distinguish. We cannot distinguish. தனித்தனியா வந்து பிரிக்க முடியாது. தெரியாது, நம்ம பார்த்து தெரியாது, கண்ணுல வந்து பார்த்தா தெரியாது. ஓகேங்களா? இதுதான் ரூட், இதுதான் ஸ்டெம். So both the options are correct. Both the options are correct. ஓகேங்களா? So the cellular respiration அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பிளான்ட் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்கும், ஸோ ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்ட். எப்ப டியூரிங் த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். டியூரிங் த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஆனா இங்க கேட்கறது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து காமன் தான். ஓகேங்களா? ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். ஸோ இதுதான் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் உடைய இம்பார்ட்டன்டான கீ ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ அதுல எப்பயுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 4th and 5th வந்துட்டு கரெக்டான பதில் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அப்படி moving to the other nutrients. ஓகேங்களா? other nutrients. So vitamin 4, D. Vitamin D is called as calciferol. Vitamin D is called as calciferol and sphelocalciferol. Calciferol and sphelocalciferol. Calciferol and sphelocalciferol. Calciferol and sphelocalciferol. Vitamin D is called as calciferol. Okay, reasoning about it. So calcium is very important for bone teeth growth. Yeah. Adhe mother vitamin D is also it is important for the நம்மளுடைய போனுக்கும் டீத்தோட growthக்கும் vitamin D ரொம்ப important. சரிங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா calciferol. ஓகேங்களா? இந்த vitamin D வந்து இதோட மெயின் சோர்ஸ் ஆஃப் vitamin D வந்து கேட்கலாம். மெயின் சோர்ஸ் ஆஃப் vitamin D எங்க இருந்து vitamin D நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so the sunlight. Sunlight. ஓகேங்களா? சோ சன்லைட் வந்து எப்படி நமக்கு விட்டமின் டி கொடுக்குது அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனின் பிக்மெண்ட்ஸ். நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனின் பிக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் டிசைட் பண்ணுது ஒருத்தவங்களுடைய கலரை. ஓகேவா? நம்ம ரொம்ப சிவப்பா இருக்குமா இல்ல கருப்பா இருக்குமா அப்படின்றத டிசைட் பண்றது வந்து மெலனின் பிக்மெண்ட் ஆஃப் த ஸ்கின். ஓகேங்களா? ஸோ மெலனின் பிக்மெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா கருப்பா இருப்பாங்க. மெலனின் பிக்மெண்ட் குறைச்சிருந்துச்சுன்னா சிவப்பா இருப்பாங்க. ஓகேவா? இல்ல இன்னொன்னு இருப்பாங்க ஆல்பினோ அப்படின்னு ஒரு கேட்டகரி. லேக்கிங் ஆஃப் திஸ் மெலனின் பிக்மெண்ட். லேக் ஆஃப் மெலனின் பிக்மெண்ட். ஓகேவா? அவங்க பிறக்கிறப்பையும் மெலனின் பிக்மெண்ட் இல்லாம பிறக்கிறாங்க. அதனால அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரா இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்பினிசம்.
அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த டிசீசஸ் பத்தி எல்லாம் படிக்கிறப்ப அதை பத்தி படிப்போம். ஓகேங்களா? சோ ஆல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி உடைய மெயின் சோர்ஸ் வந்து சன்லைட் தான். சன்லைட் பிளஸ் அவர் மெலனின் பிக்மெண்ட் ஆஃப் த ஸ்கின் ரியாக்ட் பண்ணி நமக்கு விட்டமின் டி வந்து கிடைக்குது. which strengthen our bone, strengthen our teeth. ஓகேவா? So the deficiency diseases வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, so the rickets இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு வரும். ஓகேவா? rickets, osteomalacia, ஸோ நம்ம ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த போன், ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சிபிகேஷன், ஸோ கால்சியமே வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு எடுக்கிறோம். கால்சியமே இல்லாம வந்து ஸ்கெலிட்டன் இருக்கும் அப்படின்னா போன் டென்சிட்டி வந்து குறைவா இருக்கும். ஓகேவா? ஸோ போன் டென்சிட்டி வந்து குறைவா இருக்கப்ப என்ன ஆகும்னா, ஒருத்தவங்க போன் டென்சிட்டி வந்து நல்லா இருக்கிறவங்க கீழே விழுறப்ப அவங்களுக்கு ஃபிராக்சர் ஆகிறதுக்கும், போனோட டென்சிட்டி வந்து ரொம்ப குறைச்சிருக்கிறப்ப அவங்க கீழே விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிராக்சர் ஆகிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கால்சிபிகேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? The absorption of calcium from the small intestines. ஓகேங்களா? ஸோ விட்டமின் டி வந்து கம்மியா இருக்கிறப்ப நம்ம கால்சியம் பேஸ்ட் ஃபுட், பால், முட்டை இந்த மாதிரியான கால்சியம் ரிச் ஃபுட் நீங்க வந்து சாப்பிட்டாலுமே, ஓகேங்களா, உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் போயிட்டு என்ன ஆகும்னா எல்லா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுடைய சத்துக்கள் எல்லாமே என்ன ஆகும்னா உறிஞ்சப்படுது. ஓகேவா? அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஒர்க் ஆகாது. கால்சியம் நீங்க என்னதான் எடுத்துக்கிட்டீங்கனாலும் விட்டமின் டி வந்து குறைச்சா இருக்கிறப்ப, ஸோ விச் இன்ஹிபிட்ஸ், ஓகேங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து என்ன ஆகாதுன்னா, சோ கால்சியத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கான திறனை வந்து இழந்துரும். எப்ப you are having any deficiency symptom of vitamin D இருக்கிறப்ப. சரியா? So the source of vitamin D வந்து பாத்தீங்கன்னா sunlight. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? So the deficiency symptom வந்து பாத்தீங்கன்னா rickets, osteomalacia இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி. So விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா tocopherols and tocopherols and இது வந்து பி விட்டமின் பி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸோட டிஸ்ட்ரக்ஷன், அதாச்சும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் செல்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஓகேங்களா? லைக் ரெட் பிளட் செல் ஆர்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 டேஸ்ல வந்து அது டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். 90 டேஸ் தான் அதோடைய லைஃப் டைம். ஓகேங்களா? லைஃப் டைம் ஃபார் ரெட் பிளட் செல்ஸ் வந்து 90 டேஸ். ஓகேங்களா? அதுவே வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ ஐ ஹோப் இது வந்து ஒரு 4 to 7 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இது மாதிரி இந்த ரெட் பிளட் செல்ஸோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு விட்டமின் இ வந்து குறைச்சிருக்கப்போ வந்துட்டு ஸ்பீடா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அட்டாக்சியா, ரெட்டினோபதி. ஸோ ரெட்டினோபதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுடைய அந்த கண் இருக்கு இல்லைங்களா, கண்ணுடைய அந்த இமைகள் வந்து ட்ரை ஆயிடுறதா வந்து ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெரிபெரல் நியூரோபதி. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் ஃபெயிலியர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு விட்டமின் இயோட டெபிசியன்சியால நடக்கிறது. ஓகேங்களா? விட்டமின் இ டெபிசியன்சியால நடக்கிறதா வந்துட்டு ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரக்ஷன், அட்டாக்சியா, ரெட்டினோபதி, பெரிபெரல் நியூரோபதி, ரீப்ரொடக்டிவ் ஃபெயிலியர், இதெல்லாமே வந்து இட் இஸ் டியூ டு த டெபிசியன்சி ஆஃப் விட்டமின் இ. Now we are moving to the essential fatty acids. எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பார்த்தோம், நான் எசென்சியல், செமி எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இதுல எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேட்டி ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா நமக்கு பாடிக்கு தேவை இருக்கு, ஆனா நம்ம பாடியால சிந்தசைஸ் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஃபிஷ் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. ஆலிவ் ஆயில்ல ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஓகேவா? இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் லிவர் ஆயில் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா லினோலினிக் ஆசிட். ஒமேகா 6 வந்து லினோலினிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்னொன்னு வந்து ஒமேகா 3 வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா
லினோலினிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்கின் ரிலேட்டடான இல்னஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கின் ரிலேட்டடான இல்னஸ், இந்த சொறி, சிரங்கு, இந்த மாதிரியான ஸ்கின் ட்ரை ஆயிடுறது, ஸோ வெடிப்பு, இந்த மாதிரியான ஸ்கின் இல்னஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எயில்மெண்ட்ஸ், ஸ்கின் எயில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லேக் ஆஃப் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் ஒமேகா 3 உடைய ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. அது மாதிரி செவரல் பாடி ப்ராசஸஸ், ஓகேங்களா, இந்த இன்சைன்ஸ் அந்த மாதிரியான ப்ராசஸஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகும் when the deficiency of fatty acids இருக்கா, deficiency of fatty acids இருக்கா. ஓகேங்களா. இந்த விட்டமின் கே வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் விட்டமின் கே இருக்கு. ஓகேங்களா. ஒண்ணு வந்து பில்லோக்வினோன், இன்னொன்னு மேனாக்வினோன், பில்லாக்வினோன், மேனோக்வினோன். பில்லோக்வினோன் வந்து K1, விட்டமின் K1 அப்படின்னு சொல்றாங்க. மேனோக்வினோன் வந்து K2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பில்லோக்வினோன் K1 அண்ட் மேனோக்வினோன் 2 டைப்ஸ் ஆஃப் விட்டமின் கே இருக்கு. ஸோ இந்த விட்டமின் கே வந்து பாத்தீங்கன்னா இது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதுல வந்து விட்டமின் கே இஸ் நாட் ஏ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த விட்டமின் கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் விட்டமின் கே இருக்கு. பில்லோக்வினோன், இன்னொன்னு மேனோக்வினோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ K1 அண்ட் K2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விட்டமின் கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. ஸோ ஃபார் பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ இந்த பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனி வூண்ட் ஆர் எனி கட் வந்து நம்மளோட ஸ்கின்ல நடக்குது இல்லைங்களா, நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அந்த ஆல்புமின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ இந்த சீரம், அதாச்சும் பிளட் சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பிளட் சீரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, கட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோயிஸ் ஒயிட் கலர் சீரம், பிளட் சீரம் வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த கரெக்டான பிளேஸ்ல. சரியா. அந்த மாதிரி அந்த சீரம் ஃபார்ம் ஆன உடனேயும் அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விட்டமின் கே வந்து என்னன்னா, சோ பைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, பைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது வந்து நூல் இலைகள் மாதிரி வந்து என்ன ஆகும்னா அந்த பிளட் சீரம் மேல வந்து ஃபார்ம் ஆகும். கட்டான ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு சிலந்து எப்படி வளைக்கட்டதோ அந்த மாதிரி அந்த பைப்ரினோஜன் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கிளைகள், அந்த மாதிரியான ஒரு நெஸ்ட் ஃபார்ம் ஆனதுல சோ இந்த பிளட் பிளேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய பிளேட்ஸ், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளேட்ஸ். ஓகேங்களா. சோ இந்த பிளேட்ஸ் வந்து என்ன ஆகும்னா, சோ அது போய் அந்த இடத்துல போயிட்டு என்ன ஆகும்னா நல்லா பிளேஸ் ஆயிடும். ஓகேங்களா. சோ பிளேஸ் ஆகிறப்ப என்ன ஆயிடும்னா ஒரு கவர் மாதிரி ஆயிடும். ஸோ பிளட் வந்து கிளாட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பிளட் கிளாட்டிங் ஆன ஒரு ப்ராசஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கு அவங்களுக்கு, ப்ளீடிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ப்ளீடிங் டிஸார்டர்னா என்ன இருக்கும்னா, ஒரு ஒன்ஸ் கட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பிளட் வந்து உரையாது. ஸோ அது வந்து ப்ளீடிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான டிசீஸ் இருக்கு அவங்களுக்கு. இந்த விட்டமின் கே வந்து கம்மியா இருக்கும். பைப்ரினோஜன் அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுடைய பிளட்லயே வந்து இருக்காது. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா அது கட்டாச்சுனாலும் அவங்களுக்கு வந்து திரும்பியும் அந்த பிளட் கிளாட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா கிளாட் ஆகாமே வந்து அவங்க இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹெவி லாஸ் ஆஃப் பிளட் இறக்குறதுக்கு வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ளீடிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ த டிஷ்யூ ரெனியூவல் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து விட்டமின் கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. விட்டமின் கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம விட்டமின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். Now we are moving to the minerals. ஓகேவா. ஸோ அயன் வந்து இம்பார்ட்டன்டான மினரல். ஆப்ஷன்ஸ் ஆஃப் அயன் வந்து பாத்தீங்கன்னா அனீமியா, ஸோ ஆர்டிஸ்மியா, ஹை பிளட் ப்ரெஷர், ஸோ மசில் வீக்னஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயன் டெபிசியன்சியால நடக்கும். சரிங்களா. மசில் வீக்னஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயன் டெபிசியன்சியால நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் உடைய டெபிசியன்சி சிண்ட்ரோம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், பேராலைசிஸ். அப்படிங்கிறது பக்கவாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பக்கம் கையும் காலும் வந்து வராம இருக்கிறது அந்த மாதிரி, அதுதான் பேராலைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மைலேகியா, மசில் கிரம்ஸ். ஓகேங்களா.
இந்த மசில் கிரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அத்லெட்ஸ் வந்து இந்த இஷ்யூ இருக்கும், மசில் கிரம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த மசில்ஸ் வந்து அப்படியே பிடிச்சிக்கும், தசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே பொட்டாசியம் டெபிசியன்சியால வந்து நடக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கால்சியம் டெபிசியன்சியால என்ன நடக்குதுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், ஹைப்போகால்சிமியா, ஆஸ்ட்ரோபீனியா அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்ன இருக்கும்னா அங்கே எலும்புகள்ல துளைகள் விழுந்துடும், சோ அது வந்து பிகாஸ் ஆஃப் த டெபிசியன்சி ஆஃப் கால்சியம். ஆஸ்டியோபோரோசிஸ், ஹைப்போகால்சிமியா, சோ கால்சியமோட கண்டென்ட் வந்து போன்ல வந்து குறைஞ்சிருது. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோபீனியா, சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் கால்சியம் டெபிசியன்சியால நடக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மெக்னீசியம், so the deterioration of metabolism and cellular functioning, heart attacks, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் வந்து சுரக்காம போறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதனாலன்னா மெக்னீசியம் டெபிசியன்சியால நடக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சோடியம் டெபிசியன்சி, ஸோ காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவ் ஆகிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய இந்த கை கால் மூவிங் நடக்கும்ல, ஸோ இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ல வந்து ப்ராப்ளம் நடக்கிறதா வந்து காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹெட்ஏக்ஸ், நாசியா, சைல்சோ, கோமா, எலக்ட்ரோலைட்டிக் இம்பேலன்ஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய டிசென்ட்ரி இந்த மாதிரியான போறப்போ வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பாடியில நிறைய நடந்திருக்கு. டீஹைட்ரேஷன் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே வெளியில போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோடியம் வந்து இம்பார்ட்டன்டான எலக்ட்ரோலைட், அதை வந்து நம்ம கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான நடக்கவே முடியாத கோமா ஸ்டேஜ்க்கு எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சோடியம் வந்து ஒன் ஆஃப் த மினரலா வந்து அவங்களுடைய பாடியில வந்து ரெகுலரா கொடுக்குறப்ப ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் இல்னஸ் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குளோரின். ஸோ குளோரின் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கலோசிஸ் அப்படிங்கிறது வந்து டெபிசியன்சி டிசீஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாஸ்பரஸ், ஹைப்போபாஸ்படேமியா, ரிக்கட்ஸ் இன் children and osteomalacia in adults. அதாச்சும் இந்த முட்டி ரெண்டும் வந்து என்ன ஆகும்னா இடிச்சுட்டு நிற்கும், ரெண்டு கால் வந்து என்ன ஆகும்னா அந்த கணுக்கால் சொல்றோம் இல்லைங்களா, அந்த முட்டிக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சிடும். ரொம்ப அவங்களுடைய அந்த கால் இருக்கு இல்லைங்களா, கால் வந்து ரொம்ப லீனா இருக்கும். அவங்களுடைய என்டையர் பாடியையும் அந்த காலால தாங்க முடியாது, அந்த வெயிட்ட தாங்க முடியாததால அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி வந்து வளைஞ்சுக்கும். சரிங்களா, இது வந்து அடல்ட்ல வந்து ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பா வந்துட்டு மாறிடும். அவங்களுக்கு வந்துட்டு பாஸ்பரஸ் டெபிசியன்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி வந்து பாக்குறப்ப. ஓகேங்களா, சோ இந்த அடல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காலு இந்த மாதிரி வந்து மாறிடும். சரிங்களா, இது வந்து அடல்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கால் மாறிடும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த முட்டி பாகம் வந்து என்ன ஆயிடுதுன்னா இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருக்கும் அவங்களுடைய அந்த பாதம். ஓகேங்களா, கால் ஸோ அந்த முட்டிக்கு கீழே இருக்கிற பாதம். இது வந்து ஆஸ்டியோமலேசியா ரிக்கட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாஸ்பரஸ் டெபிசியன்சியால வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயோடின். சோ அயோடின் பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ஆல்மோஸ்ட். சோ அயோடின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ இம்பார்ட்டண்டா வந்து காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டண்டான நம்மளுடைய அந்த தைராய்டு, ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராய்டு, சிந்தசிஸ் ஆஃப் தைராக்சின். So the maintaining the health of thyroid, ஓகேங்களா. ஸோ தைராய்டு இஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம், ஸோ நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய அந்த ப்ரொடக்ஷனுக்கு அதோடைய அந்த சிந்தசிஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான மினரல் எதுன்னா அயோடின் வந்து ரொம்ப ரொம்ப நீங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அயோடின் டெபிசியன்சியா இருக்கிறப்ப வந்துட்டு காய்டர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து அதர்வைஸ் கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்டர், கிரிட்டினிசம், so deterioration of metabolism and cellular functioning. So இந்த கிரிட்டினிசம் அண்ட் காய்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அயோடினோட ரிலேட் ஆன வார்த்தைகள். சோ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து நம்மளுக்கு கொஸ்டினுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சோ ரொம்ப வந்து இன்டெப்தாலாம் நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எது இம்பார்ட்டன்ட்னு பாருங்க, அயோடின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த காய்டர், கிரிட்டினிசம் இது வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின்ல. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் டெபிசியன்சியால வந்து பாத்தீங்கன்னா குவாசியாக்கர். புரோட்டீன் டெபிசியன்சியால வர நோய் வந்து குவாசியாக்கர். ஓகேங்களா? ஸோ வயிறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த டெபிசியன்சி டிசீஸ் வரும். வயிறு வந்து ரொம்ப பெருசா வந்துடும். ஸோ மூளை எல்லாமே வந்து ரொம்ப முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். அவங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை கண்ணா, ரொம்ப பெரிய கண்ணா தெரியும். ஸோ இந்த சின்ன சிக்கல் ரொம்ப சக்கையா சம்திங். ஓகேங்களா? ஸோ வயிறு வந்து பெருசா இருக்கும், ரொம்ப பெரிய வயிறா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாசியாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புரோட்டீன் எனர்ஜியால வந்து வர அந்த டெபிசியன்சி டிசீஸ் வந்து மராஸ்மஸ். புரோட்டீனால வருது வந்து குவாசியாக்கர் அண்ட் மராஸ்மஸ். குவாசியாக்கர் அண்ட் மராஸ்மஸ். ஸோ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து குவாசியாக்கர் இம்பார்ட்டன்டான திங் நீங்க பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் அண்ட் டயட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட சேர்த்து இந்த இப்ப நம்ம ப்ரெசென்ட் பண்ண இந்த மெட்டீரியலோட சேர்த்து நம்மளோட புக்ல இருக்கிறதையும் சேர்த்து ரீட் பண்ணிடுங்க. ஸோ ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வரும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நீங்க வந்து பக்காவா ஆயிடுவீங்க. ஸோ 2-3 தடவை ரிவிஷன் கொடுத்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு இதுல என்ன கொஸ்டின் கேட்டாங்கனாலும் யூ கேன் ஆன்சர். ஓகேவா? இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு, நம்ம இன்னைக்கு பார்த்து இந்த சப்ஜெக்ட்ல இருந்து மட்டுமே. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் சயின்டிபிக் லெபார்டரிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த நேஷனல் சயின்டிபிக் லெபார்டரிஸ் வந்து ஒன்னொன்னு எங்க இருக்கு அப்படிங்கிறது. இது நீங்க வந்து என்னன்னா ஒரு 2-3 தடவை ஒரு 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 தடவை வந்து கோத்ரூ பண்ணீங்கனாலே வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். சோ ஒண்ணு அது மாதிரி கோத்ரூ பண்றது, இல்ல உங்களுடைய அங்கங்க பாப்பீங்க இல்லைங்களா, எந்த பிளேஸ்ல நீங்க அடிக்கடி புலங்குறீங்களோ அந்த மாதிரியான பிளேஸ்ல ஒரு சீட் மாதிரி எழுதி அங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு சீட் மாதிரி எழுதி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா? சோ பேஸ்ட் பண்ணிட்டு அங்கங்க நீங்க போறப்போ வர்றப்ப இதை வந்து பார்த்துட்டே இருந்தீங்கனாலும் மைண்ட்ல வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் போடுறப்ப அந்த ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியானும் இந்த நேஷனல் சயின்டிபிக் லெபார்டரிஸ் வந்து ஞாபகத்துல வந்துடும். சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரிங்களா? சோ நேஷனல் சயின்டிபிக் லெபார்டரிஸ் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரிங்களா? சோ இதுதான் வழி. ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். இம்பார்ட்டன்டா நீங்க அடிக்கடி பல்லு விளக்குற இடமோ இல்ல குளிக்கிற ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? த நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி என்பிஎல் நியூ டெல்லி, நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி புனே, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் ஐஐடி டேராடூன், சென்ட்ரல் கிளாஸ் செராமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொல்கத்தா, Indian Institute of Chemical Biology, Kolkata, Indian Institute of Toxicology Research, Lucknow, Indian Institute of Integrative Medicine, Jammu, Central Salt Marine Chemical Research Institute, Bhavnagar. So Central Drug Research Institute, Lucknow, Fourth Paradigm Institute, 4PA, okay, Fourth Paradigm Institute, 4PA, Bangalore. National Aerospace Laboratory, Bangalore. Okay, guys. So Bangalore la irukku இல்லையா? So அது மாதிரி National Aerospace Laboratory Bangalore. National Botanical Research Institute, Lucknow. Advanced Materials and Process Research Institute, AMPRI, Bhopal. AMPRI, Bhopal. Central Building Research Institute, Roorkela. சோ ரூர்கேல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு அணு உலை இந்த இதெல்லாமே ஆரம்பிச்சது அங்க ரூர்கே தான். நெக்ஸ்ட் சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, சிசிஇபி, ஹைதராபாத். சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், துர்காப்பூர். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜீனோமிக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி, டெல்லி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2-3 தடவை ரிவிஷன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஞாபகம். சரியா? Okay, so please try this.
So good try. So let me see the answer. First two வந்து correct இல்லையா? So third one வந்து dermis, the middle layer of the நம்ம ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, ஸ்கின் டிஷ்யூடைய மிடில் லேயர் வந்து டெர்மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெர்மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாலிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கிற அந்த மயிர்கால்கள் இருக்கு இல்லைங்களா, அதான் வந்து ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கிறது, ஹைப்போடெர்மிஸ், எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது எல்லாமே வேற. இந்த மிடில் லேயர் அப்படிங்கிறது வந்து டெர்மிஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ த கன்ஃபியூஷன் ஆஃப் பியர்ஸ், கன்ஃபியூஷன் ஆஃப் பியர்ஸ். Next வந்து பாத்தீங்கன்னா, it is the main source of confusion of tears. It reacts with hemoglobin in human blood and reduces the activity of oxygen with hemoglobin, and this may lead to the death. So இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கேஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. These are all the important properties of carbon monoxide. Important properties of carbon monoxide. ஓகேங்களா? National Scientific Laboratories வந்து continue ஆகுது. The Institute of Mineral and Materials Technology, Institute of Minerals and Materials Technology, Bhubaneswar. National Environmental Engineering Research Institute, Nagpur. Northeast Institute of Science and Technology, Jodhpur. National Institute of Oceanography, Goa. So இந்த oceanography வந்து எத்தனை previous year question வந்து கேட்ட question. சரிங்களா? So the Structural Engineering Research Center, Chennai. National Institute for Interdisciplinary Science and Technology, Thiruvananthapuram. Institute of Himalayan Bioresource Technology, Palampur. National Metallurgical Laboratory, Jamshedpur. So இது வந்து இந்த மெட்டலாஜிக்கல் லெபார்டரி ஜம்ஷெட்பூர் வந்து previous year question வந்து கேட்ட question. ஓகேவா? The Central Institute of Mining and Field Research, Danbek. Institute of Microbial Technology, IMTech, Chandigarh. Indian Institute of Chemical Technology, Hyderabad. Central Institute of Medicinal Aromatic Plants, Lucknow. Central Institute of Medicinal and Aromatic Plants, Lucknow. இது நம்ம கூட ரிலேட் ஆனது இல்லையா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஒரு 2-3 தடவை வந்து இதை படிங்க. அது மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 4-5 தடவை பார்த்துட்டே இருக்கப்போ வந்து மைண்ட்ல கண்டிப்பா ஈஸியாவே ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து இருந்தது இல்லையா? கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் டெஸ்ட்ல. இந்த மாதிரியான இது வந்து இப்ப நீங்க பாக்குறப்போ ஈஸியா வந்து ஞாபகம் வந்துடும். சரிங்களா? So the scientific instruments வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஹைட் இல்லையா? ஆல்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து the height, the vertical height அப்படின்னு சொல்றோம். vertical height மெயின் சி லெவல்ல இருந்து வந்து எவ்வளவு ஹைட்ல வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறது. ஒரு பிளேஸோ இல்ல ஒரு ஏதோ ஒரு XRY ஆப்ஜெக்டையோ வந்து பாக்குறதுதான் வந்து ஆல்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? This is an instrument used in aircraft for measuring the altitudes. For measuring the altitudes. ஓகேங்களா? The vertical ஹைட். ஓகேங்களா? சோ புவி மட்டத்தில் இருந்து, ஓகேங்களா, புவியின் கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளவு ஹைட்ல வந்துட்டு அந்த லொகேஷன் கன்சர்ன் பார்ட் இருக்கு, கன்சர்ன் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறது. இல்ல ஏர்கிராஃப்ட்ல வந்து ஆல்டிமீட்டர் வந்து எவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து ஆல்டிமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ லூயிஸ் பால் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா இதை கண்டுபிடிச்சாரு. இன்வென்டர் யாருன்னா லூயிஸ் பால். சோ த பிரெஞ்ச் பிசிசிஸ்ட். சோ லூயிஸ் பால். ஓகேங்களா? அவர் தான் கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மீட்டர். So இது வந்து பாத்தீங்கன்னா which measures the electric current. அது மாதிரி used to measure the speed. எவ்வளவு ஸ்பீடா வந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையோ இல்ல எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எவ்வளவு பாஸ் ஆகுதுங்கிறதையோ வந்து பாக்குறதுக்கு வந்து அம்மீட்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ பெரிட்ரிக் தான் வந்து இதோட இன்வெர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனிமோமீட்டர். சோ அனிமோ அப்படின்னாலே என்னன்னா விண்ட் இல்லைங்களா? அனிமோஃபிலி அப்படின்னா வந்து விண்ட் மூலமாக நடக்கிற அந்த டிஸ்பர்சல், டிஸ்பர்சல் போலர் டிஸ்பர்சல் தான் வந்து அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அனிமோ அப்படின்னாலே அணினாலே வந்து பாத்தீங்கன்னா விண்ட் அப்படின்னு அர்த்தம். சோ அனிமோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் அண்ட் பிரஷர் ஆஃப் த விண்ட் மெஷர் பண்றதுக்கு அனிமோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து
ஆல்பர்ட்டி வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா. So next audiometer. So which is used to measure the intensity of sound. ஓகேங்களா. So sound வந்துட்டு மெஷர் பண்றதுக்கு வந்து இந்த ஆடியோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நம்மளுடைய காது வந்து எவ்வளவு கேட்கும் திறன் வந்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்குமே வந்து கேட்கும் திறன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆடியோமீட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பெக்கேசி அவர் தான் வந்துட்டு என்னன்னா கண்டுபிடிச்சவர், இன்வெர்டர் வந்து அவர் தான். ஸோ ஹி இஸ் த அமெரிக்கன் பிசிசிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து இந்த ஆடியோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது. இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாரோகிராஃப். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீட்ராலஜியோட ரிலேட் ஆகுது. ஓகேங்களா. இந்த கண்டினியூஸ் ரெக்கார்டிங் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாரோகிராஃப் வந்து யூஸ் பண்றோம். மீட்ராலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த பாரோகிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டா வந்துட்டு நமக்கு வரும். ஓகேங்களா. இந்த பிரெஞ்சு மேன் வந்து லியூசியன் விடி தான் வந்து இதை கண்டுபிடிச்சவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாரோ மீட்டர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பாரோகிராஃப் இது ஓகேங்களா. இது வந்து கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆகுது. கண்டினியூஸ் ரெக்கார்டிங் அப்படின்னா வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதா வந்து பாரோகிராஃப். ஓகேங்களா. சோ பாரோமீட்டரை பொறுத்த வரைக்கும் அட் பிரசன்ட் இந்த கண்டிஷன்ல எவ்வளவு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு இப்பக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனாகுலர். ஓகேங்களா. சோ இந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு பைனாகுலர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. சோ லெமினரி தான் வந்து இதோடைய இன்வெர்டர். நெக்ஸ்ட் போலோமீட்டர். So bolometer, ஓகேங்களா. So bolometer is related with the infrared radiation. Samuel Pierpont தான் வந்து இதோடைய இன்வெர்டர். ஓகேங்களா. So bolometer which is used for calibers அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம வயர்லாம் வந்து பிசிக்கல் லேப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம் கேலிபர் இல்லைங்களா. ஸோ இந்த வயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு திக்னஸ் இருக்கு, அதோடைய அந்த டயமீட்டர் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது வந்து கேலிபர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் கேலிபர்லயே நம்ம பேரே படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ வெர்னியர் தான் வந்து இன்வெர்டர், அதை கண்டுபிடிச்சவர் வந்து வெர்னியர்ங்கிறதெல்லாம் ஒரு பேர்லயே வந்து வெர்னியர் கேலிபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதிரியான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து மேட்ச்லயும் கேட்கலாம், இல்ல பாவும் கேட்கலாம். ஸோ எப்படி வேணா கேட்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கலோரிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் நம்ம இதுக்கு முன்னாடியுமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ த டெம்பரேச்சர் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம பேசுறப்ப நான் பேசினேன் நானு. ஸோ அப்ப வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து என்னவாகும்னா ஹீட்டா தான் ஜெனரேட் ஆகும் ஆஃப்டர் டைஜஷன் இல்லையா. ஸோ அப்ப விச் மெசஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட், அந்த கலோரிஸ் வந்து எவ்வளவு நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து அந்த எவ்வளவு ஹீட் ஜெனரேட் ஆயிருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து கலோரிமீட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. இந்த கலோரிமீட்டர் மெசஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட். ஓகேங்களா. குவான்டிட்டி ஆஃப் ஹீட். ஓகேங்களா. ஸோ லவோசியரும் ஸோ த பைவி சிமான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து கலோரிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கார்பியூரேட்டர். ஓகேங்களா. யூஸ்ட் ஃபார் சேஞ்சிங் த ஏர் வித் பெட்ரோல் வேப்பர்ஸ். இன் அன் இன்டர்னல் கம்ப்யூஷன் என்ஜின். ஸோ த கார்பியூரேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரியான அந்த கம்ப்யூஷன் அப்படிங்கிறது வந்து எரிதல் திறல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த பெட்ரோல் வந்து வேப்பர் ஆகும், நீராவியாகும், ஆவியாகி அந்த என்ஜினை வந்து இயக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வருது, பிசிக்கல் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வருது. அதுதான் வந்து கார்பரேட்டர், அதோடைய வேலை தான் வந்து கார்பரேட்டர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து கண்டுபிடிச்சாங்க? சாமுவேல் மோரி அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்டியோகிராம். ஓகேங்களா. ஸோ இந்த கார்டியோகிராம் அப்படின்னா வந்து இசிஜி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இசிஜி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ வில்லியம் என்டோவான் ஸோ இவரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாரு. ட்ரேஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஹார்ட், அது ரொம்ப மைன்யூட்டான ஒரு மூவ்மெண்ட் கூட வந்துட்டு அந்த லேப்டாப் அந்த ஒரு இயக்கத்தை வச்சு அந்த கம்ப்யூஷன் அந்த எக்ஸ்பான்ஷன் இதை வச்சு வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இசிஜி அப்படின்னு சொல்றாங்க. கார்டியோகிராம் அது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேத்தடோமீட்டர். So which determines the heights and levels. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அந்த மாதிரி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு எந்த லெவல் வந்து இருக்கு, அதோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு கீழ இருந்து, ஸோ அதை பாக்குறதுக்கு வந்துட்டு கேத்தடோமீட்டர் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குரோனோமீட்டர். ஸோ குரோனோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா which determines the longitude of a vessel.
of a vessel at sea. ஓகேங்களா? So the chronometer அப்படிங்கிறது வந்துட்டு so the longitude latitude படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த longitude வந்து பாக்குறதுக்கு அதுவுமே வந்து சீல கடல்ல அதோடைய அந்த longitude பாக்குறதுக்கு வந்துட்டு chronometer வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஜான் ஹாரிசன் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? So shall we check the answer? So CDDA. So the World Health Organization defines adolescence. So adolescence is nothing but teenage அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? teen age. Teen நால என்னன்னா 11, 12, 13, 14, 15, teen வருது இல்லைங்களா? So அந்த 19 வரைக்கும் இருக்கும் இல்லையா? So அந்த 19 வரைக்கும் இருக்கிறதா வந்து teen age அப்படின்னு சொல்றாங்க. So those people are the adolescents. 11th yearல இருந்து 19 years of age வரைக்கும் இருக்கிறவங்க தான் வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டெஃபினிஷனா டீனேஜ் கூட டெஃபினிஷனா வந்து சொல்றது வந்து அவங்க தான் சொல்றாங்க. அடலசன்ஸ் அப்படின்னா டீனேஜ் அப்படின்னா ஸோ டீன் அப்படின்னா 11th to 19 இயர்ஸ் இருக்கிறவங்க தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஏர்லியர் கொஸ்டின் இதுலயுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் கே, சி, B1 இதோடைய ரோல் என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்ததுதான் இல்லைங்களா? சோ ஏற்கனவே பார்த்ததுதான். சோ ஏ விட்டமின் ஏ இல்லையா? விட்டமின் ஏ வந்து நிக்டோலோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த பிளைண்ட்னஸ் சொல்றோம் இல்லைங்களா? பிளைண்ட்னஸ் நிக்டோலோபியா அப்படிங்கிறது வந்து கலர் பிளைண்ட்னஸ். நிக்டோலோபியா அப்படிங்கிறது வந்து கலர் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா? சோ இந்த நிக்டோலோபியா சோ இந்த கலர் பிளைண்ட்னஸ் அது மாதிரி வந்து அதாச்சும் ப்ளூ கலரும் கிரீன் கலரும் ஒரே மாதிரி தெரியும் இருட்டுல இவங்களுக்கு. ஓகேங்களா? சோ அவங்களதான் வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் கே. ஓகேங்களா? சோ விட்டமின் கேவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெமரேஜ், பிரெயின் ஹெமரேஜ். சோ இந்த பிரெயின் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட விட்டமின் B1. விட்டமின் B1 வந்து பெரிபெரி டெஃபிஷியன்சி சிம்டம் வந்து காசிங் பெரிபெரி டிசீஸ். ஓகேவா? விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The melting point of ice is -7 degrees Celsius. -7 degrees Celsius. -7 degree Celsius தான் வந்துட்டு ஸோ ஐஸ் வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். ஐஸ் வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ சப்ஸ்டன்சஸ் யூஸ்டு டு மேக் எ ரப்பர் ஸ்ட்ராங். ரப்பரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரப்பர் ஆனும். ஸோ ரப்பர் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பிளான்ட் இல்லையா? ஸோ அந்த பிளான்டோடைய ரப்பரை ரொம்ப ஸ்ட்ராங்கானும் மாத்துறதுக்கு வந்து சல்ஃபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்போனண்டா இருக்கு. சல்ஃபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்போனண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சினிமட்டோகிராஃப். ஸோ சினிமட்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அகஸ்டி அப்படிங்கதான் வந்து கண்டுபிடிச்சாங்க.
So the projector அப்படின்னு சொல்லுவோம்ல. So projecting the pictures on the screen. So projector அதான் வந்து cinematograph அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Next calorimeter. So calorimeter அப்படிங்கிறது வந்து so கலரோட இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து calorimeter யூஸ் ஆகுது. So அதை கண்டுபிடிச்சது வந்து ஸ்டார், ஜான் டி ஸ்டார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டர். ஓகேங்களா. ஏதாச்சும் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து கொண்டு வருது. ஜெனரேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. கம்யூட்டேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்கோகிராஃப். கிறிஸ்கோகிராஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெஷரிங் த பிளான்டோட growth வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து கிறிஸ்கோகிராஃப் வந்து யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து நமக்கு ரிலவெண்டான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறதால கிறிஸ்கோகிராஃப் வந்து நம்ம ஒரு 2-3 தடவை படிச்சு வச்சுக்கணும். அது நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. சோ ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் வந்து கிறிஸ்கோகிராஃப் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா. கிறிஸ்கோகிராஃப் வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் வந்து கிரையோமீட்டர். சோ கிரையோனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, லோ டெம்பரேச்சர், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். அதாச்சும் நம்ம இந்த போலார் ரீஜன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரையோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு வந்து டெம்பரேச்சர் அங்க லோவா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து கிரையோனாலே வந்து லோ டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். கிரையோ அப்படின்னாலே லோ டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோட்ரோன். ஓகேங்களா. சோ த மைக்ரோவேவ் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சிலரேட்டிங் த மைக்ரோவேவ்ஸ். ஓகேங்களா. சோ த நுண்ணிலை, அந்த நுண்ணிலைகளை வந்து என்ன பண்றதுன்னா ஆக்சிலேட் பண்ணும், நிறைய வந்து உருவாக்குறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. சோ அதுதான் வந்து சைக்ளோட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைனமோமீட்டர், டைனமோ. ஸோ டைனமோல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா. எலக்ட்ரோமீட்டரே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரோமீட்டர், எலக்ட்ரோஸ்கோப். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது டிடெக்ட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் an electric charge. வில்லியம் கில்பர்ட் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. சரிங்களா. used to obtain the magnification of the small objects. ஓகேங்களா. சோ 20,000 டைம்ஸ் வந்துட்டு மேக்னிஃபை பண்ணும். சோ the electron microscope. ஓகேங்களா. சோ மார்க்ஸ் நூல் அண்ட் என்ட்ரூஸ்கா. சோ இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எண்டோஸ்கோப் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்டர்னல் பார்ட் ஆஃப் த பாடி. எண்டோஸ்கோப் என்ன அர்த்தம்? வாய் மூலமாக உள்ளார வந்து ஒரு எண்டோஸ்கோப்ங்கிறது வந்து பண்ணுவாங்க. சோ உள்ள விட்டீங்கன்னா இன்டர்னல் பார்ட் ஆஃப் த பாடி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எண்டோஸ்கோப் வந்து யூஸ் ஆகும். சோ போசினி அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா. சோ ஃபேப்டோமீட்டர். So fathometer is used to measure the depth of the ocean. So fathometer அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து flux meter, measures the magnetic flux வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு flux meter வந்து யூஸ் ஆகுது. முல்லர் மார்டின் கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் galvanometer. So galvanometer அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மெஷர் பண்றதுக்கு galvanometer யூஸ் ஆகுது. கிராமோபோன். So கிராமோபோன் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொடியூசிங் த ரெக்கார்டட் சவுண்ட வந்துட்டு திரும்பவும் சொல்றதுக்கு வந்துட்டு வெளியில ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு வெளியில கேட்க வைக்கிறதுக்கு வந்து கிராமோபோன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹைட்ரோமீட்டர். சோ ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். சோ லிக்விடோடைய அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகிறது வந்து சோ நிக்கல்சன் வந்து கண்டுபிடிச்சாரு ஹைட்ரோமீட்டர். சோ ஹைட்ரோஃபோன் அப்படிங்கிறது வந்து which measures the sound அண்டர் வாட்டர்ல வந்துட்டு எப்படி சவுண்ட் வருது அப்படிங்கறத வந்து எவ்வளவு சவுண்ட் இருக்குது. சோ அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கு. சோ அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சோ இது இருக்கு இல்லைங்களா, அந்த மூழ்கும் கப்பல்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான கப்பல்கள்ல வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு டால்பின் இருக்கு. சோ அந்த மாதிரியான அந்த சவுண்ட் வேவ்ஸை பேஸ் பண்ணி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த டைரக்ஷன் ஆஃப் த ஷிப்பை வந்து மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சோ இந்த ஹைட்ரோஃபோன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. சோ அண்டர் வாட்டர்ல என்ன சவுண்ட் எல்லாம் கேட்குதோ அதை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து ஹைட்ரோஃபோன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹைக்ரோமீட்டர். சோ ஹைக்ரோமீட்டர் அப்படின்னால என்ன இருக்குன்னா சோ ஹியூமிடிட்டி ஆஃப் த ஏர் ஆர் எனி கேஸ் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைக்ரோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஹைக்ரோஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஹியூமிடிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ராபர்ட் ஹூக் வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் ஹிப்சோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்விட். ஓகேங்களா. ஒரு லிக்விடுக்கும் ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். நம்ம வாட்டர் பொறுத்த வரைக்கும் பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெல்டிங் பாயிண்ட் வந்து -7 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. சோ மெல்டிங் பாயிண்ட் வந்து -7. ஓகேவா. சோ இது வந்து ஹிப்சோமீட்டர்ல வந்து கண்டுபிடிக்கிறது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்விட் வந்து கண்டுபிடிக்கிறது. லாக்டோமீட்டர் which measures the relative density of the milk வந்து கண்டுபிடிக்கிறது வந்து லாக்டோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த क्वेश्चंस நீங்க அடுத்து பாத்துக்கலாம். சோ இது வந்து
மேக் மீட்டர், மேனோமீட்டர், இதெல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க நம்ம ஒரு தடவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ ஜொஹாரியஸ் ஜான்சன் அவர் தான் வந்து மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது வந்து ஜொஹாரியஸ் ஜான்சன். ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை கிளான்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். ஓடோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்கோம் நம்மளோட வெஹிக்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க ஓடோமீட்டர். ஓகேங்களா? எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து வெஹிக்கிள் வந்து ரன் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த ஓடோமீட்டர் வந்து யூஸ் ஆகும். பெஞ்சமின் பிராங்க்லின் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? ஸோ லெப்டோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் சப்ஸ்டன்சஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த லிக்விட் சப்ஸ்டன்சஸ்ல வந்துட்டு என்ன மாதிரியான மெசஸ் த ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட். ஓகேங்களா? ஸோ ஒரு லிக்விட் சப்ஸ்டன்சஸ்ல இந்த வெள்ளை ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு லைட் வந்து பாஸ் ஆகிறப்ப அந்த பார்ட்டிகிள்ஸ், ஓகேங்களா, லிக்யூட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி வந்து அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணுது. இதைதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய அந்த ரெயின்போ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அந்த ரெயின்போ எஃபெக்ட் வந்துட்டு இந்த நெப்டோமீட்டர் மூலமா தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஒரு லைட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு லைட் ரேவை வந்து அது வழியாக பாஸ் பண்றப்ப சோ அந்த லிக்யூடுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஸ்கேட்டரிங் பண்ணிவிடும். அந்த லைட் வந்து ஸ்கேட்டரிங் பண்ணிவிடும். ஓகேங்களா? அந்த இதை மெஷர் பண்றதுக்கு வந்து நெப்டோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க பாருங்க. இதுல எது டவுட் இருக்கோ அதை வந்து நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பைர்ஹீலியோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோலார் ரேடியேஷன் பைர்ஹீலியோமீட்டர் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பைர்ஹீலியோமீட்டர் அப்படிங்கிறது வந்து சோலார் ரேடியேஷனை வந்துட்டு மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ விச் வாஸ் இன்வென்டட் பை அபூட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பைரோமீட்டர். ஸோ பைரோமீட்டர் அப்படிங்கிறது வெரி ஹை டெம்பரேச்சர் வந்துட்டு மெஷர் பண்றதுக்கு பைரோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. வெரி ஹை டெம்பரேச்சர் வந்து இது பாக்குறதுக்கு மெஷர் பண்றதுக்கு பைரோமீட்டர். ஸோ கிரிப்டோ அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கிரிப்டோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்மோகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சிஸ்மோகிராஃப் வந்து விச் இஸ் ரிலேட்டட் வித் எர்த்குவைக். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுதான் வந்துட்டு நமக்கு எவ்வளவு எர்த்குவைக் வந்து அந்த ரெக்டார் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ ஹவு மெனி ரெக்டார்ஸ் வந்துட்டு அதுல வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து ஸோ இந்த சிஸ்மோகிராஃப் தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது வந்து வெஹிக்கிளோடைய ஸ்பீடை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகிறது ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் வந்து நமக்கு தெரியும். ஹார்ட்டுடைய அந்த சவுண்ட் லப்டப் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டெலிஸ்கோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் வந்துட்டு டெலிஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ தெர்மோமீட்டர் வந்து விச் இஸ் மெஷரிங் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டோனோமீட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாருங்க, பாத்தீங்கன்னாலே வந்து ஞாபகத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேவ் மீட்டர் இதோட வந்து முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ரஸ் பத்தி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம படிச்சது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. கிளாஸோடைய நோட்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. அதே சமயத்துல வந்துட்டு உங்களுடைய அந்த புக்கையுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்க. கம்மிங் வீக்ல வந்துட்டு உங்களுடைய அந்த பேப்பர் 1க்கான புக் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்துடும். அதுவுமே சேர்ந்து சைமல்டேனியஸா வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் டைம் வந்து நமக்கு என்ன டவுட்னாலுமே வந்து எப்ப வேணா நீங்க கால் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். சரிங்களா?